ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நீங்கள் பார்த்துருக்குது நிரஞ்சன் vlog. ஸோ நம்ம சேனலில் பைக் அண்ட் ட்ராவல் ரிலேட்டட் கண்டென்ட்ஸ் வந்துட்டு கண்டினியூஸாக போஸ்ட் பண்ணிட்டே இருப்போம். ஸோ இந்த கண்டென்ட்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான ஆனில் போட்டு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா Rs400 வந்துட்டு ஃபைனலி லான்ச் ஆக போகுது. ஸோ இப்போ தான் அவங்க பஜாஜ் வந்துட்டு அவங்களோட bigpulsar NS400Z அப்படின்ற ஒரு மாடலில் வந்து லான்ச் பண்ணாங்க. ஸோ அடுத்ததாக NS400 வந்துட்டு கூடவே Rs400 வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. அதோட அடுத்த வேரியன்ட் இது வந்துட்டு எப்போ லான்ச் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்மிங் டிசம்பர் இல்லைனா 2025 ஸ்டார்டிங் ஜனவரி பிப்ரவரியில் வந்துட்டு இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்துட்டு அதிகமாக இருக்குது. ஸோ இதை பற்றின ஃபீச்சர்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதுக்கான வெயிட்டிங் பீரியட் வந்துட்டு ரொம்பவே அதிகம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2015 ஒரு SS400 ஒரு பைக் லான்ச் ஆக போகுது. Rs400 ஒரு 400cc வந்து லான்ச் ஆக போகுதுன்னு ஒரு வீடியோலாம் நீங்கள் ரேண்டமாக யூடியூப்பில் வந்து பார்க்க முடியும். ஸோ அது இப்போ ஃபைனலி வந்து நடக்க போகுது. ஸோ அதுக்காக எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதை பற்றின ஃபீச்சர்ஸ் ஒன் பை ஒன் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இதோட லுக்ஸ். ஸோ லுக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக சேஞ்சஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது கைஸ். ஸோ இப்போ வந்துட்டு டியூவல் ப்ரொஜெக்டர் லைட்ஸ் இருக்குல்ல, அதை வந்துட்டு சிங்கிள் லைட்டாக வந்துச்சு கன்வெர்ட் பண்ண போகிறாங்க. அண்ட் தென் ஃபுல் எல்இடி செட்டப் தான் வந்து வர போகிறாங்க. எல்லாமே வந்துட்டு சேஞ்ச் பண்ண போகிறாங்க டோட்டலாக. அதோட ஃப்ரேம் தவிர மற்ற எல்லா டிசைனுமே வந்து மாறி இருக்குங்க. ஏன் அப்படின்னா லைட்டை சேஞ்ச் பண்ணிட்டா சைடில் உள்ள ஃபேரிங் அண்ட் டேங்க் எல்லாமே வந்து டிசைன் லைட்டாக சேஞ்ச் பண்ணி தான் ஆகும். இதை இன்னும் கொஞ்சம் ஷார்ப்பராக வந்துட்டு ஆக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஏரோடைனமிக்காக மாற்ற போகிறாங்க. இதில் என்னென்ன மாதிரியான கலர்ஸ் வந்துட்டு இருக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா பிளாக், ரெட், எல்லோ, ப்ளூ, ஒயிட் அண்ட் ஆரஞ்ச் வந்துட்டு இருக்க போகுது. அண்ட் தென் பைக்கோட ஹைட் பார்த்தீங்க அப்படின்னா ஓவர் ஒரு 800 mm வந்துட்டு இருக்கலாம் சீட் ஹைட். அண்ட் தென் அண்டர்பெல்லி எக்ஸாஸ்ட் கூட ப்ரொவைட் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்துட்டு இருக்குது. ஏன் அப்படின்னா இப்போ இருக்க Rs200 பார்த்திங்கன்னா சைட்லாம் வந்துட்டு எக்ஸாஸ்ட் வரும். பட் NS மாதிரி ஒரு அண்டர்பெல்லி எக்ஸாஸ்ட் வரதுக்கான சான்சஸ் வந்துட்டு அதிகமாக இருக்குது கேஸில். தென் இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ளூடூத் கனெக்டிவிட்டி வந்துட்டு இருக்கும். டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் வந்துட்டு இருக்குங்க. ஸோ ஆல்ரெடி NS400Zயில் இருக்க மாதிரியான எல்லா ஃபீச்சர்ஸுமே இதுலேயும் வந்துட்டு இருக்கும். ரைட் பை ஒயர் அண்ட் தென் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி, டர்ன் பை டர்ன் நேவிகேஷன், அசிஸ்டன்ட் ஸ்லிப்பர் கிளச், அண்ட் தென் ட்ராக்ஷன் கண்ட்ரோல், டியூவல் சேனல் ABS, அண்ட் தென் நீங்கள் டிஸ்பிளேல கால் நோட்டிஃபிகேஷன், மெசேஜஸ், மியூசிக் கண்ட்ரோல்ஸ் அண்ட் இதன் டைம் லேப்ஸ் இது எல்லாமே வந்துட்டு பார்த்துக்கலாம். லேப் டைமர் இது எல்லாமே வந்து பார்த்துக்கலாம். ஸோ பவர் அண்ட் இன்ஜின் வைஸ் பார்க்கும்போது இது வந்துட்டு ஒரு 373.27cc லிக்விட் ஃபியூல் இன்ஜினை தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே டாமினார் இன்ஜினை தான் வந்துட்டு இங்கேயும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதே இன்ஜின் தான் NS400Zலையும் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்துட்டு 40 PS ஆஃப் பவரையும் 35 Nm ஆஃப் டார்க்கையும் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணும். ஸோ இது 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் தான். அதுவும் ஒரு அசிஸ்டன்ட் ஸ்லிப்பர் கிளச்சோட ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் தென் 5 ஸ்டெப் அட்ஜஸ்டபிள் லிவர் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. முன்னாடி வந்துட்டு அப்சைட் டவுன் ஃபோக்ஸ், பேக்கில் ரியரில் மோனோஷாக் அப்சைட் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் தென் இதோட ரைட் குவாலிட்டி கண்டிப்பாக வந்துட்டு அதிகமாக இம்ப்ரூவ் ஆகிருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரைட் பை வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக இதோட அக்யூரசி வந்துட்டு கன்ஃபார்ம் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லலாம். அந்த த்ராட்டில் ரெஸ்பான்ஸ் வந்து கொஞ்சம் கூட டிலே இல்லாமல் இருக்குங்க. ஸோ இதுக்காக ஒரு ரைட் பை ஒயர்னால் என்ன, அது எப்படி இருக்கும், எப்படி யூஸ் ஆகுது அப்படின்னு ஒரு புது வீடியோ போடுறேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் சஸ்பென்ஷன் வைஸ் 43 mm USD ஃபோக்ஸ் தான் ஃப்ரண்ட் யூஸ் பண்ண போகிறாங்க. அதுவும் ஒரு கோல்டன் கலர் யூஸ் பண்ண போகிறாங்க. லீக்ஸில் வந்துட்டு இமேஜில் வந்து உங்களால் பார்க்க முடியும். அண்ட் பிரேக்கிங் வைஸ் ஃப்ரண்ட் அண்ட் பேக் போத் ABS வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஃப்ரண்ட்டில் 320 mm ஆஃப் டிஸ்க்கும் பேக்கில் 230 mm ஆஃப் டிஸ்க் பிரேக்கும் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. 17-inch alloy wheels தான் போத்துமே. போத் ஃப்ரண்ட் அண்ட் பேக் 17-inch alloy wheels வித் ABS-ஓட ப்ரொவைட் பண்ணுறாங்க. டியூவல் சேனல் ABS-ஓட ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஃப்ரண்ட்டில் 320 mm ஆஃப் டிஸ்க் பிரேக் அண்ட் பேக்கில் 230 mm ஆஃப் டிஸ்க் பிரேக் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. மேபி இந்த வேரியண்ட்டையுமே வந்து எப்படி NS400Zன்னு லான்ச் பண்ணாங்களோ, ஸோ இதையும் Rs400Zன்னு சொல்லி லான்ச் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்துட்டு இருக்குது. ஸோ இதோட ஆன்ரோட் ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 2.20 lakhs வந்துட்டு இருக்கும். ஸோ எக்ஷோரூம்னு பார்த்தா அதே 1.85 lakhs வந்து லான்ச் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இதுவும் ஒரு கண்டிப்பாக ஒரு வேல்யூ ஃபார் மணி பைக்காக வந்துட்டு இருக்கும். கண்டிப்பாக இதோட சேல்ஸுமே வந்துட்டு அதிகமாக இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். ஒரு புது டிசைன், அதிகமான பவர் கண்டிப்பாக யங்ஸ்டர்ஸை ஈஸியாக அட்ராக்ட் பண்ணும். ஃப்யூச்சர் வைஸ் ஒன்றும் டிஃபர் ஆக போகிறதில்ல.
தென் இம்பார்ட்டண்டான பாயிண்ட் என்னென்னா ரைடிங் மோட்ஸ். இதில் கண்டிப்பாக அந்த NS400 கொடுத்த அதே 4 ரைடிங் மோட்ஸ் வந்துட்டு கொடுக்கறதுக்கான சான்சஸ் வந்து அதிகம். ஸோ சான்சஸ்ன்னு இல்லை, கன்ஃபார்ம் அதில் வந்து கொடுப்பாங்க. ஸோ அதுலேயும் ஸ்போர்ட்ஸ், ரெயின், ட்ராக் அண்ட் சிட்டி அப்படின்னு சொல்லி. ஸோ அது சும்மா பேருக்கு தான் இருக்கும். அதில் வந்துட்டு அந்தளவுக்கு பவர் டிஃப்ரென்ஸ் வந்துட்டு உங்களுக்கு இருக்காது. ஜஸ்ட் ABS ஆன் ஆஃப் அண்ட் தென் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆன் ஆஃப் அந்த மாதிரி தான் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ பவர் வைஸ் உங்களுக்கு அந்தளவுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து தெரியாது கைஸ். பட் நம்ம கொடுக்குற மணிக்கு கண்டிப்பாக வேல்யூவாக இருக்கும். ஸோ பட்ஜெட்டில் ஒரு 400cc கண்டிப்பாக நம்ம பைக்கோட மார்க்கெட்டே வந்துட்டு சேஞ்ச் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து அதிகம். ஸோ பார்த்துருக்கலாம். தென் இதோட மைலேஜ் பற்றி சொல்லவே இல்லை. ஸோ இதுவும் கண்டிப்பாக ஒரு 25 to 28 கொடுக்கறதுக்கான சான்சஸ் வந்து அதிகம் கைஸ். இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்துருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த பைக் வாங்குற மாதிரி இருந்தால் உங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தென் உங்கள் ஒப்பீனியனை கீழே கமெண்ட்டில் வந்துட்டு சொல்லுங்கள் கைஸ். ஸோ தேங்க்யூ, ஹேவ் அ நைஸ் டே.